இந்த ஊருக்குள்ள நிறைய பசங்க இப்படிதான் சுத்திட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் நீங்க ஷேர் பண்ணுங்க. அம்மாவோட நகையும் தங்கச்சியோட நகையும் எதுக்காண்டி வைக்கிறோன்றதையும் எந்த வித நோக்கமும் இல்லாம தன்னோட தேவையாக செல்போனும் பைக்கு வாங்கணும் வற்புறுத்தி அம்மாவை துன்புறுத்தி வாங்கணும்னு நினைக்கிற இந்த பசங்களுக்கான வீடியோ தான் இது. தயவு செய்து இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து அடை வச்சு வற்புறுத்தி எதுவுமே செய்யாதீங்க. எந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணணும்னா, பிசினஸ் பண்ண போறேன், ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன், ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி அம்மாவோட நகையும் தங்கச்சியோட நகையோ இல்ல ஒய்ஃபோட நகை கூட வைங்க. ஆனா அதே மாதிரி இங்க திருப்பி கொடுக்கணும்னு ஒரு நோக்கத்தோட செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்க, பைக் வாங்குறதும் அந்த பைக்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். நீங்க இதை வச்சுட்டு எப்படி உங்க அம்மா நகையை நீங்க திருப்பி தர முடியும்? அதை நல்லா யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. பிசினஸ் பண்றீங்களா பண்ணுங்க, நல்ல ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா பண்ணுங்க. புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அந்த மொபைலும் போயிடும், பைக்கும் போயிடும். அம்மாவோட நகையும் ஒய்ஃபோட நகையும் இல்ல தங்கச்சியோட நகை இந்த மாதிரி சிச்சுவேஷன் தயவு செய்து அடகு மட்டும் வச்சிடாதீங்க.